that heritage, the Tamil language, its people, and a culture that has endured across centuries. 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கிளர்ச்சி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட சான்றாகும். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போராடி வீரர்களை இந்த தமிழ்நாட்டு மண் உருவாக்கியது. அது மட்டுமல்ல, 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கிளர்ச்சி பின்னர் முக்கியமான போராட்டங்களில் ஒன்றாக திகழ்ந்தது. Tamil Nadu story is not only one of ancient heritage, it is also a story of courage. Long before 1857, this soil produced men and women who resisted colonial rule and stood up for the freedom of their land. மாமன்னன் பூலித்தேவன், வீரமங்கை வேலுநாச்சியார், வீரத்தாய் குயிலி, மருது சகோதரர் கவி சுப்பிரமணிய பாரதியார், வாஞ்சிநாதன், வாவு சிதம்பரனார், திருப்பூர் குமரன், ராமலிங்கனார், அஞ்சலை அம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை, TKC, அயோத்தியடங்காத தலைவர்களின் தியாகத்தாலும் போராட்டங்களாலும் சிந்தனைகளாலும் அர்ப்பணிப்பாலும் நமது நாட்டின் விடுதலை பயணமும் சமூக முன்னேற்ற பயணமும் வலுப்பெற்றது. சிப்பாய் கிளர்ச்சி, சுதேசி இயக்கம், தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என பல்வேறு காப்பதும் நமது கடமை. பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி இன்று அனைத்து தரப்பு மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். From support for households and farmers to women's safety, prevention of substance abuse and support for families, the focus is on measures that make a difference in people's everyday lives. தமிழ்நாடு விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் தமிழர்களின் நலனுக்கும் எதிராக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது first election with the overwhelming support of the people of Tamil Nadu is now arriving at the ramparts of Fort St. George to welcome a cherished leader who has earned an enduring place in the arts of Tamil Nadu. சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாண்பமை நீதி அரசர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள், அனைத்து பார்வையாளர்கள் மற்றும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். As we mark this
பேரன்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் தொடக்கம் இது. சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசின் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். Lieutenant General V. Srihari, AVSM, SCSM, General Officer Commanding Headquarters, Dakshin Bharat Area, Rear Admiral Upal Gundu VSM, Flag Officer Commanding Tamil Nadu மற்றும் புதுச்சேரி Naval Area, Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram, Inspector General Yoginder Daka TM, Commander Coast Guard Region, Thiru Magesh Kumar Agarwal IPS, Director General of Police, Head of Police Force, and Dr. A. Amalraj IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, and Thiru T.S. Anbu IPS, Additional Director of General of Police, Law and Order. And மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு முத்துமாரி, உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம். அணிவகுப்பில் 7வது கமாண்டோ படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு மகேந்திரன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 11ஆம் அணி. அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஸ்ரீஜித், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4ஆம் அணி. அணிவகுப்பில் 9வது குதிரைப்படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு எல் சரத்குமார், உதவி ஆய்வாளர், சென்னை பெருநகர காவல்.